சீதா கிட்ட ஸ்ருதி கேட்ட உதவி, முத்து போட்ட கண்டிஷன், சத்யா கொடுத்த அதிர்ச்சி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறுகடிக்க ஆசை சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் சத்யாவை சந்திக்கிறதுக்காக மீனா போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்லியிருக்கிற நிலையில், அதையும் மீறி மீனா போயிருக்கிற நிலையில் இப்போ நிறைய பிரச்சனைகள் வெடிச்சிருக்குது. ஸோ அந்த வகையில் இன்னும் எபிசோட ஆரம்பத்தில் சிட்டி மிரட்டின நபர்கள் கிட்ட இருந்து முத்து சிட்டிக்கிட்ட இருந்து வாங்கின பொருட்களை கொடுத்துட்டு, உங்களுக்கு எதனா பிரச்சனை அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்து சத்யா கிட்ட, இவன் கூடலாம் சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்காத, ஒரு நாள் இவனால தான் உனக்கு பிரச்சனையே வரப்போகுது, கண்டிப்பாக உன்னை பிரச்சனையில் இவன் மாட்டி விட போகிறான், அப்போ தான் உனக்கு அவனை பற்றி தெரிய போகுது இந்த மாதிரி சொல்ல. அதுக்கு சத்யா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க இந்த மாதிரி சொல்ல. சிட்டி இவ்வளோ நாளும் நம்மளை அசிங்கப்படுத்திட்டு இருந்தாரு, இப்போ நம்ம பிஸ்னஸையும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, இதே வேற யாராச்சும் பண்ணியிருந்தா நடக்கிறதே வேற, உனக்காகத்தான் உன் மாமாவை நான் மன்னிச்சு விட்டுருக்கேன் இந்த மாதிரி சிட்டி மிரட்டுறாரு. அடுத்ததாக அதை தொடர்ந்து சீதா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்ருதி வந்து பாஸ் ஆனதுக்காக ஒரு வாட்ச் கிஃப்ட் பண்ணிவிட்டு, இந்த ஹாஸ்பிட்டலில் வாடகை தாய் மூலியமாக குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா தன்னுடைய விருப்பத்தை சொல்ல, முதல்ல சீதா அதில் இருக்கிற கஷ்டங்களை பற்றி சொல்ல, ஆனால் ஸ்ருதி தன்னுடைய முடிவில் உறுதியாக இருக்கிறத பார்த்து சரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஸ்ருதி பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்க. அதோட இந்த விஷயத்த வீட்டில் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், குறிப்பாக அவங்க அக்கா மீனா கிட்ட சொல்லவே கூடாது இந்த மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அண்ட் இன்னொரு பக்கத்தில் சத்யா கிட்ட அவங்களுடைய அம்மா கை எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியா விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். கையெல்லாம் நல்லா சரியாயிடுச்சு இந்த மாதிரி சத்யா சொன்னதும், நான் உனக்கு கை சரியானதும் கோயிலில் கூழ் ஊத்துறேன் அப்படிங்கிற மாதிரியா வேண்டியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கோயிலுக்கு கூப்பிடுறாங்க. முதல்ல வர மறுக்கிற சத்யா அதுக்கப்புறமா சம்மதிக்கிறாரு. அதோட அக்காவையும் மாமாவையும் கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொன்னதும், அந்த ஆளை மட்டும் கூப்பிடாத, அக்கா வேணா வரட்டும், அந்த ஆள் வந்தால் நான் வரமாட்டேன் இந்த மாதிரி சத்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் மீனா வந்துடுறாங்க. மீனா கிட்ட அம்மா நடந்த விஷயத்த சொல்ல மீனா சத்யா கிட்ட கோவப்படுறாங்க. அதுக்கு சத்யா, எனக்கு அந்த ஆளை பிடிக்கல, அவர் வந்தால் நான் இருக்க மாட்டேன், நீ கண்டிப்பாக வரணும் இந்த மாதிரி மீனா கிட்ட சொல்கிறாரு. சத்யா பேசுகிறத கேட்டு என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி மீனாவோட அம்மா மீனா கிட்ட கேட்க, மீனா இதுக்கு என்ன கேட்டால் நான் என்ன பண்ணேன், அதான் துரை சொல்லிட்டு போயிட்டாரே இந்த மாதிரி கிளம்பி வராங்க. வீட்டில் மீனா துணி மடிச்சுக்கிட்டு இருக்கும்போது முத்துக்கிட்ட சத்யா கை சரியானதும் கோவிலில் கூழ் ஊத்துறதா அம்மா வேண்டிக்கிட்டாங்க. இப்போது கை சரியாயிடுச்சு, அதான் அம்மா நம்ம 2 பேரையும் வர சொன்னாங்க இந்த மாதிரி சொல்ல, அவ்வளோ சீக்கிரமாக அவனுக்கு கை சரியாயிடுச்சா, அப்போ நான் மெதுவாக தான் உடச்சி விட்டுருக்கேன் போல் இந்த மாதிரி கேட்க, மீனா மறுபடியும் நம்ம 2 பேரையும் வர சொன்னாங்க இந்த மாதிரி சொன்னதும், முத்து நம்ம 2 பேரையுமா உன்னை மட்டுமா இந்த மாதிரி கேட்க, மீனா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்க முத்து உண்மையை கண்டுபிடிச்சிடுறாரு. உன் தம்பி என்ன வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் அப்படி தானே, என்னை வரக்கூடாதுன்னு சொன்ன இடத்துக்கு நீயும் போகக்கூடாது இந்த மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறமா மீனாவோட அம்மா கோவிலில் பொங்கல் வைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மீனா இன்னும் வராததுனால சத்யா அந்த ஆள் தான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி பிரச்சனை பண்ண மீனாவோட அம்மா கால் பண்ணி மீனாவை ஏன் இன்னும் வரலை அப்படிங்கிற மாதிரி கேட்க, மீனா வேற வழி இல்லாமல் முத்து சொன்னதை சொல்ல மீனாவோட அம்மா சத்யா கிட்ட ஃபோனை கொடுத்து விட, சத்யா நீ வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவர் யார், இங்கே நீ வந்தாகணும் இந்த மாதிரி மீனாவை மிரட்டுறாரு. மீனா என்ன பண்ணுறதுன்னு குழப்பத்தில் இருக்கும்போது ஸ்ருதி மீனா கிட்ட என்ன டல்லா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, மீனா தன்னுடைய தம்பியோட பிறந்தநாள் பற்றியும் அம்மா சொன்னதை பற்றியும் சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்ருதி, இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது, உங்கள் தம்பியை பார்க்க நீங்கள் போகக்கூடாதா, நீங்கள் முத்துக்கிட்ட வேலைக்கு ஒன்று இருக்கலையே, அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்கள் எங்கேயும் போகணுமா இந்த மாதிரி ஏற்றி விட, மீனா என்ன முடிவெடுக்குன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஸோ இப்படியா என்ன எபிசோட் பார்த்தீங்கன்னா முடியுது. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.